அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகி தேவியை வழிபாடு செய்ய மிக உகந்த திதி பஞ்சமி திதி. இந்த மாதம் பஞ்சமி திதி 17/5/2025 வைகாசி மாதத்தின் 3ஆம் நாள் சனிக்கிழமை அதிகாலை 3:34 ஆரம்பமாகி 18/5/2025 வைகாசி மாதத்தின் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:33 வரைக்கும் இருக்கு. இந்த நாளில் வழிபட வேண்டிய ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சனிக்கிழமை என்பது தோஷ நிவர்த்திக்கான ஒரு நாளாக கருதப்படுது. சனிக்கிழமைகளில் நீங்கள் சிவாலயம் செல்வது, அது மாதிரி சிவன் கோயிலில் போய் எள் தீபம் ஏற்றுவது, சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது, அது மாதிரி நவக்கிரகங்களை சுற்றி வர்றது, அது மாதிரி நவக்கிரக தானியங்களை வாங்கி தானமாக கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமைகளில் தான் செய்வோம். ஏன்னா சனிக்கிழமைக்கு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த நாள்லையே இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம், அதுவும் வைகாசி மாதத்தில். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 3:34 பஞ்சமி திதி ஆரம்பமாகிறதுனால அந்த நேரத்தில் இருந்தே நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடங்கலாம். 3:34 காலையில் 7 மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு மாலை நீங்கள் 5:20 எப்போனாலும் நீங்கள் உங்கள் வழிபாட்டை செய்யலாம். பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வாராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரளி மலர், மல்லிகை, பாரிஜாதம், பவளமல்லி, செம்பருத்தி, அது மாதிரி ஏலக்காய், அதாவது இதெல்லாம் வந்து பூக்கள் மாலை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய், மஞ்சள், கிராம்பு, இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாலை செய்ய முடியும்னா அந்த மாலை, இப்போ நான் சொன்னது 2ல் உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த மாலையை நீங்கள் வாராகி தேவிக்கு சாத்திக்கோங்க. சாத்திட்டு கண்டிப்பாக எப்போவுமே வாராகி வழிபாட்டில் முக்கியமான ஒரு பிரசாதம் கண்டிப்பாக பானகம் வைக்கணும். பானகத்தை தயார் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது சனிக்கிழமையில் உளுந்தினால் செய்யப்பட்ட ஏதாவது உணவுகள், உளுந்தினால் செய்யப்பட்ட உளுந்த வடை வைக்கலாம், ஜிலேபி வைக்கலாம், அது மாதிரி உளுந்த வேக வச்சு அப்படியே வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் வச்சு, அது போக பழங்கள் வச்சுக்கோங்க, பால் வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தால் எப்பவும் போல் தட்டில் அரிசி பரப்பி தேங்காய் தீபம் ஏற்றும் போது அந்த அரிசியோடு 2-3 எள் கலந்து 2-3 நாட்டு சர்க்கரை கலந்துக்கணும். கொஞ்சமாக, ரொம்ப கலக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அது மேலே போட்டுட்டு அது மேலே தேங்காய் தீபம் ஏற்றுங்க. இல்லைங்க நான் 5 அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவேன், இதே முறையை தட்டை எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க, எள் எடுத்துக்கோங்க, வெள்ளை எடுத்துட்டு அதில் 5 விளக்கு வச்சு நீங்கள் பொருத்திக்கோங்க. பொருத்திட்டு இன்றைய நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகி மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரங்க. ஓம் அஸ்வாரூட வாராகியே நமோ நமகன்னு சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை 111 முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு ஒரு 1/4 கிலோவாவது உளுந்தம் பருப்பை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் நிச்சயமாக தீருங்க. இந்த பஞ்சமி திதியில் இந்த எளிமையான சூட்சம வழிபாட்டை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு சேர்ந்து இணைந்து உதவ முன்வாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிக மிக எளிமையான சூட்சம பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த நாளில் செய்ய வேண்டிய அடுத்தடுத்த தாந்திரிக பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்னை வாராகியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.